முந்தா நேத்து என் போன்ல ரீசார்ஜ் முடிஞ்சு போச்சு. தற்சமயம் கையில காசு இல்ல. எல்லாருக்கிட்டையும் எல்லா நேரமும் கையில காசு இருக்கிறது இல்ல. சரி, காசு இல்லையே, ஒரு 2 நாள் கழிச்சு ரீசார்ஜ் பண்ணலான்னு இருந்தேன். நானும் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். மிடில் கிளாஸ் ஃபேமிலின்னு சொல்றதை விட அதை விட ஒரு கோட்டுக்கு கீழே தான் அப்படின்னு சொல்லலாம். என்னாலேயே இந்த ரீசார்ஜ் பிரச்சனையை சமாளிக்க முடியல. என்னை விட கீழே ரொம்ப ஏழை மக்களுக்கு தினக்கூலி போய் சாப்பிட்றவங்களுக்கு எல்லாம் இந்த ரீசார்ஜ் பிரச்சனை எப்படி அவங்க சரி பண்ணுவாங்க? சரி, 2 நாள் கழிச்சு பண்ணலாம் அப்படின்னு இருந்தா அவுட் கோயிங்க நிறுத்துறீங்க. சரி, இன்கமிங் எதுக்கு நிறுத்துறீங்க? ஒரு காலத்துல 10 ரூபாய்க்கு கார்டு போட்டு பல வருஷம் ஓட்டணும். இந்த லேடிஸ் எல்லாம் 10 ரூபாய்க்கு கார்டு போட்டு பல வருஷம் ஓட்டணும். அட்லீஸ்ட் ஒரு வருஷமாவது ஓட்டணும். இன்னைக்கு வருஷத்துக்கு 3500 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ண வேண்டியதா இருக்கு. 3500 ரூபாய், 10 ரூபா போட்டு ஒரு வருஷம் காலம் போனது போச்சு. இப்ப 3500 ரூபாய். இன்கம் அவுட் கோயிங்க நாங்க கார்டு போடலையா, நீங்க அவுட் கோயிங்க நிறுத்துங்க. இன்கமிங் எதுக்கு நிறுத்துறீங்க? ஏங்க, எங்கள்கிட்ட காசு இல்லைங்க. எங்கள்கிட்ட எப்ப இருக்கோ அப்ப போடுவோங்க. ஒரு வாரம் கழிச்சு போடுவோம், 2 நாள் கழிச்சு போடுவோம், ஏன் 10 நாள் கழிச்சு கூட போடுவோம். இன்கமிங் யாவது வைங்க. ஏன்னா ஏதோ ஒரு அர்ஜென்ட் கால் பண்றாங்க, ஏதோ ஒரு ஆபத்துல சொந்தக்காரங்க மாட்டிட்டு என்ன காப்பாத்துங்கன்னு கால் பண்றாங்க. எப்படிங்க போறது? திடீர்னு யாராவது ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி ரத்தம் வேணும்னு சொல்லிட்டு போன் அடிக்கிறாங்க. இன்கமிங் கால் வந்துச்சுன்னா நாங்க அதை அட்டன் பண்ணி ஒரு தகவல் கேட்டு போவோம். இல்ல, இன்கமிங் ஏங்க நிறுத்துறீங்க? ஏழைங்க வயிற்றுல சத்தியமா அடிக்கிறீங்க. தயவு செஞ்சு அரசாங்கம் இந்த வீடியோ சப்போஸ் அரசாங்க கண்ணுக்கு போனுச்சுன்னா இந்த நடைமுறையை கொஞ்சம் மாத்துனீங்கன்னா மக்களுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும். ஏங்க, என் போனுங்க, ஏன் சிம்முங்க, நான் கார்டு போடலையா? நீங்க நெட்வொர்க் வச்சிருக்கீங்களா? நீங்க நெட்வொர்க் கொடுக்குறீங்களா? நான் கார்டு போடலையா? என்னோட அவுட் கோயிங்க நீங்க வேணா நிறுத்திக்கோங்க. இன்கமிங் எதுக்குங்க நிறுத்துறீங்க? இன்கமிங் எனக்கு வரணும், அதுதான் எங்களோட உரிமை. அதை நீங்க மக்கள் யாரும் கேள்வி கேட்கலன்னு நீங்க அதை தடுத்து வைக்கிறது தவறு. ஏங்க, கையில காசு இல்லன்னு கடை வாங்கி ரீசார்ஜ் பண்ணிருக்கேங்க. சாப்பாடு செலவை பார்க்காம நான் ரீசார்ஜ் பண்ணிருக்கேன். இன்கமிங் கால் வச்சிருந்தீங்கன்னா ஏதாவது ஒரு வேலைக்கு போய் சம்பாதிச்சு நான் ரீசார்ஜ் பண்ணுவேன். இப்ப நான் கடன் வாங்கி போடணும். இப்ப நான் வேலைக்கு போறேன்னா அந்த கடனை கொடுப்பேன்னா நான் சாப்பிடுவேனா?